குட்டீஸ், இப்ப நம்ம ஊ வரிசை பார்க்க போறோம் சாமி. உணவு. ஊ வு உணவு. அடுத்தது உப்பு. உப்பு. கொடுத்தேன்னு சொல்லுங்கடாமா. உப்பு. அடுத்தது உண்டியல். 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 அடுத்தது உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு. அடுத்தது வரிசை. ஊஞ்சல். 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 அடுத்தது என்ன தங்கம்? ஊசி. ஊசி. சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஊசி. அடுத்தது பாத்தீங்கன்னா ஊதாப்பூ. ஊதாப்பூ. ஊதாப்பு. அடுத்தது என்ன தங்கம்? ஊறுகாய். 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 இப்போ நம்ம ஊ வரிசை பார்க்க போகிறோம் சாமி. ஊல பார்த்தோன்னா உணவு. 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 அடுத்தது உப்பு. 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 அடுத்தது உண்டியல். 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 அடுத்தது என்ன தங்கம்? உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு. அதுக்கடுத்தது வரிசை சாமி. ஊஞ்சல். ஊஞ்சல். அடுத்தது என்ன சாமி? ஊசி. ஊசி. சேர்ந்து சொல்லுங்கடாமா. ஊசி. அடுத்தது ஊதாப்பூ. ஊதாப்பு. அடுத்தது ஊறுகாய். ஊறுகாய் வச்சு சாப்பிடுவோம்ல சாமி, தயிர் சாதத்துக்கெல்லாம். ஊறுகாய். அடுத்தது ஊட இருக்கிற சிலர் சொல்கிறாங்க சாமி உரல். உரல். அடுத்தது உப்பு. என்னடா தங்கம்? உப்பு. அதுக்கடுத்தது உணவு, சாப்பிட்றது. உணவு அப்படிங்கிறது எதில் ஆரம்பிக்குது? ஊல ஆரம்பிக்குது. அதுக்கடுத்தது வரிசை பார்க்க போகிற சாமி. ஊஞ்சல். ஊஞ்சல் விளையாட்டு விளையாடுவோம் இல்லையா, அதுதான் அப்படி சொல்லி ஆரம்பிக்கிறோம் பாரு. அடுத்தது ஊதல். ஊதுறது அப்படி சொல்கிறோம்ல, அந்த அதுதான் இந்த ரெண்டாவது அடுத்தது ஊசி. ஊசி. இந்த வந்து எப்படி சொல்லணும்? நெடிலில் சொல்லணும். அடுத்தது வரிசை தங்கம். ஊல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, உருளைக்கிழங்கு கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து உண்டியல் கொடுத்துருக்குறாங்க. இந்த எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சாமி. கையில், தண்ணியில், மணலில் எல்லாம் நம்ம எழுதி பார்க்கணும். எந்த கரெக்டான அந்த கனெக்ட் பண்ண வேணும். அடுத்தது எப்படி எழுதணும்னு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம எழுதி பழக வேணும். சரியாடா தங்கம்? அடுத்தது வரிசை. ஊல பார்த்தீங்கன்னா ஊசியும் ஊஞ்சலும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க தங்கம்? ஊஞ்சல், ஊசி. அப்புறம் அந்த எப்படி எழுதுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த ஓவணி வந்து தண்ணியில், மணலில், கையில் எல்லாத்துலேயும் எழுதி ப்ராக்டிஸ் பண்ண வேணும். அப்போ தான் நமக்கு எழுத்து வடிவம் மனசில் ஆகும். எழுதும்போது நம்ம என்ன பண்ண வேணும்? வாய் விட்டு சொல்லிகிட்டே எழுத வேணும். இல்லை நான் வந்து கலர் பண்ணி எப்படி எழுதுறேன்னு சொல்லியிருக்கேன்.